26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 8-6 மணி வரையிலும் அஷ்டமி, அதற்கு பின்பு நவமி. இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் 12:24 மணி வரையிலும் ரேவதி, அதற்கு பின்பு அஸ்வினி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் 12:24 மணி வரையிலும் பூரம், அதற்கு பின்பு உத்திரம். மேஷராசி அன்பர்கள், இன்று சந்திரன் மேஷராசியில சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் இடத்தில் செவ்வாய், 3ஆம் இடத்தில் புதன், 4ஆம் இடத்தில் குரு மற்றும் 5ஆம் இடத்தில் சுக்கிரன், கேது. இன்றைய கிரக நிலைகள் கிரக மாளிகாவாக அமைந்திருக்கிறது. அதாவது ஒரு கிரக ஆரம்பம், ஒரு ராசியிலிருந்து ஒரு கிரக ஆரம்பித்து எந்த ராசியிலையுமே கேப்பே இல்லாமல் கிரகங்கள் இருந்தால் கிரக மாளிகான்னு சொல்கிறது. அதில் மேஷராசி நேயர்களுக்கு ரொம்பவுமே அனுகூலமான நாள்னு சொல்லக்கூடியது. ஸோ எந்த வேலையை எடுத்தாலும் தொடங்கினாலும் அவர்களுக்கு அந்த வேலை அனுகூலமாகவும் அவர்கள் நினைத்தபடி காரிய தடை இல்லாமல் இந்த நாள் மிகவும் அவர்களுக்கு சாதகமாகவே இருக்கும். வழக்கு விசாரணை, ஏதாவது வாங்குவது, விற்பது, கடன் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், இதுக்கு எல்லாமே இன்று நீங்கள் முயற்சி செய்தால் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். புதன்கிழமையான இன்று பெருமாள் ஆலயத்தில் கருடனை வணங்கினால் மேஷராசி நேயர்களுக்கு இன்று தடையில்லாத நாளாக அமையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திரன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் சுப விரயங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். இன்று புதன்கிழமையாக இருப்பதனால் பெருமாள் ஆலயத்தில் தாயாரை வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம். ராசிநாதன் சுக்கிரன் கேது பகவானுடன் சேர்ந்து 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தில் உங்களினுடைய உறவினர்களால் உங்களுக்கு ஒரு சில மனக்குழப்பங்கள் வந்தாலும் இன்று மாலை நேரம் அது சந்தோஷத்தை தரும். வீடு விற்பது, வாங்குவது போன்றவற்றில் இந்த நாள் உங்களுக்கு லாபத்தை தருவதாகவே இருக்கும். சனி பகவானின் சஞ்சாரம் லாபத்தில் இருப்பது மிகவும் உகந்தது. இருந்த போதிலும் சந்திரன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் சுப விரயமாக அமைத்து கொள்ளலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் கிரக மாளிகாவாக இருக்கக்கூடியது. கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனுகூலமாக அமைகின்றன. ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அனுகூலமானவை. புதிய ஒப்பந்தங்கள், புதிய வியாபாரங்கள் மற்றும் இதுநாள் வரைக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தொய்வு நிலை மாறும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பல மாதங்களாகவே இருந்த ஒரு மன போராட்டங்கள் தீரும். இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சுப செய்திகள் காத்திருக்கிறது. மாலை நேரம் மிகவும் உகந்தது உங்களுக்கு ஒரு முக்கிய விஷயங்கள் பேசுவதற்கோ அல்லது மற்றவர்களை சென்று சந்திப்பதோ. கடகராசி அன்பர்களுக்கு இன்று மன போராட்டங்கள் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் அன்பையும் ஆதரவையும் பெறலாம். ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் 2ஆம் இடத்தில் சுக்கிரன், கேது இருப்பது கடகராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும். பல நாட்களாக வந்து சேர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்ததாகவே இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் பெரியவர்களினுடைய ஆலோசனையின் பேரில் குடும்பத்தில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களுக்கு சாதகமாக அமையும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று மேஷராசியில் இருப்பது சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பெண்களுக்கு மிகவும் சாதகமான ஒன்றாக அமைகிறது. சுக்கிரனும் கேதுவும் ராசியில் இருப்பது உத்திரம் நட்சத்திரக்காரர்கள், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சிறுநீரக பிரச்சனைகள் மற்றும் சிறுநீரக சார்ந்த ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகும். இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியம் சற்று குறைவாக இருந்தால் மருத்துவரை பார்ப்பது நல்லது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் கேத்துவும் மருத்துவ செலவை கொடுப்பார்கள்.
கன்னிராசி நேயர்கள், கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைய நாள் உங்களுக்கு சில குழப்பங்களை கொடுக்கலாம். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்கள் தீரும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்ததாகவே இருக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காரணம் உண்டு. இன்று கன்னிராசி அன்பர்கள் பச்சரிசி தானம் செய்து பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருடனை வணங்கலாம். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் தீரும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு சந்தோஷத்தையும், பல நாட்களாக தடையாக இருந்து வந்த திருமண விஷயங்கள் மற்றும் தடையாக இருந்து வந்த சுப காரியங்களை மனதிற்கு திருப்தியாகவே அமைத்து கொடுப்பார். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு. இன்று மாலை நேரம் இவர்களுக்கு மிகவும் உகந்ததாக அமையும். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த சொந்த பந்தங்களுக்கு இடையே தொந்தரவுகள் மற்றும் பொருளாதாரத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு. புதிதாக கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். வங்கி சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் வங்கியில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கும் இன்று நல்ல விடை கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய போராட்டங்களுக்கு விடை உண்டு. அலுவலகம் மற்றும் அலுவலகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இன்று உங்களினுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும். இடமாற்றங்கள் மற்றும் புதிய வேலைக்கான விண்ணப்பங்கள் மாலை நேரம் மகிழ்ச்சியை தரும். தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதார சிக்கல்களிலிருந்து வெளிவரலாம். பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் உயரும். மாலை வேளையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள், உறவினர்கள் இவர்கள் மூலமாக குடும்ப கஷ்டங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த ஒரு விதமான மனக்குறைகளுக்கு தீர்வுகள் உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று தாய் தந்தை இடத்தில் சற்று பேச்சுவார்த்தைகளை குறைத்து கொள்ளலாம். தேவையில்லாத மன கஷ்டங்கள் வந்து சேரும். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு வீடு வாங்குவது, விற்பது இதில் நல்ல ஒரு திருப்திகரமான நாளாக அமைகிறது. பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்வதும் மற்றும் புதிய கடன் முயற்சிகளுக்கும் வெற்றிகள் கிடைக்கும். இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் வாழ்க்கையில் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்தமைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லாத நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக குடும்பத்தில் சுப செய்திகள் உண்டு. கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் காத்திருக்கிறது. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடுவதும் மற்றும் பல நாட்களாக இதற்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றிகள் உண்டு. இன்று கும்பராசி அன்பர்களுக்கு மாலை நேரம் மிகவும் உகந்தது. புதிதாக தொழில் தொடங்குவது மற்றும் வேலைக்கு விண்ணப்பம் செய்வது இது போன்ற விவகாரங்களை மாலை நேரத்தில் செய்யலாம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. பிள்ளைகளால் இருந்து வந்த பணப்பிரச்சனைகள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வை பார்க்கலாம். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் சொத்து விவகாரங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனபாரங்கள் இவை சற்று தொந்தரவு கொடுக்கலாம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு இன்று மாலை நேரம் துர்க்கைக்கு தீபம் ஏற்றுவதோ அல்லது பைரவருக்கு தீபம் ஏற்றுவதோ சிறந்தது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.